வணக்கம். இன்றைக்கி நம்ம பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து டிரான்சிஸ்டரை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது டிரான்சிஸ்டர்னால் நமக்கு என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே வந்து தெரியும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ் தான். இது வந்து செமிகண்டக்டர் டிவைஸு. அதேமாரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பிஎன் ஜங்ஷன். நமக்கு வந்துட்டு பிஎன் ஜங்ஷனோட ஒரு டைப் தான். பிஎன் ஜங்ஷன் டயோடோட ஒரு டைப் தான் பிஎன் ஜங்ஷன் டயோடு. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எ செமிகண்டக்டர் சிலிக்கான் ஆர் ஜெர்மானியம். நமக்கு 2 எக்ஸாம்பிள் தான் வந்திருக்கு, சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம். விச் என் டைப் மெட்டீரியல் சாண்ட்விச் பிட்வீன் 2 பி டைப் மெட்டீரியல்ஸ். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பி டைப் மெட்டீரியல் சாண்ட்விச் பிட்வீன் 2 என் டைப் மெட்டீரியல்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம வந்துட்டு நம்ம கடையிலலாம் சாண்ட்விச் சாப்பிட்ருப்போம். எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ப்ரெட் வந்துருக்கும், கீழே வந்து ஒரு ப்ரெட் அது மாதிரி நம்ம இதில் வந்துருக்கும். இடையில வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சம் வெஜிடபிள்ஸு, வெஜ் சாண்ட்விச் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் இது மாதிரி வந்துருக்கும். அந்த மாதிரி டைப்பில் தான் வந்து நமக்கு இது வந்து இருக்குது அப்படிங்கிறதான் நமக்கு இதில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு இது பி டைப், இது வந்து பி டைப் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ இதுவும் பி டைப்பு. இப்போ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா என் டைப். அப்போ 2 பி டைப்புக்கு இடையில ஒரு என் டைப்பு, அல்லது 2 என் டைப்புக்கு இடையில ஒரு பி டைப், இந்த மாதிரி அது இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நம்ம டிரான்சிஸ்டர்னு சொல்லுவோம். அது சாண்ட்விச் மாதிரி இருக்குது அப்படின்றது தான் அதனோட மீனிங். நமக்கு வந்துட்டு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்பிஎன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இதில் வந்து இருக்கக்கூடியது. இதில் வந்து மொத்தம் வந்து ஒரு 3 பார்ட் இருக்குது. ஒன்று எமிட்டர், இன்னொன்று வந்து பேஸு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்பிஎன் டிரான்சிஸ்டரில் வந்து பார்க்கலாம். இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டரில் இந்த என் டைப், ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதே வந்து பார்த்திங்கன்னா எமிட்டர். இந்த சென்டரில் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பேஸ். இந்த சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா கலெக்டர். இதுலேயே அர்த்தம் வந்து இருக்குது. எமிட்டர் அப்படின்னா என்னென்னா எமிட் த எலக்ட்ரானு. கலெக்டர் அப்படின்னோம்னா என்னது, ரிசீவ் த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஹோல்ஸ். ஏன் அப்படின்னா நமக்கு செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னது, 2மே தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் நமக்கு, எலக்ட்ரான்ஸ் அண்டு ஹோல்ஸு. பேஸ் அப்படின்னோம்னா இது 2க்கும் இடையில காமனாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் அதை நம்ம பேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டரு. இப்போ என்பிஎன் டிரான்சிஸ்டரில் எமிட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா ஒரு ஹைலி டோப்டாக வந்து இருக்கும். டோப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹைலியாக இருக்குது அப்படின்னா நிறைய இப்போ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னோம்னா என் மெட்டீரியல்ஸ் நிறையா வந்து சேர்த்துருப்பாங்க. இப்போ சப்போஸ் பி டைப்பாக இருந்ததுன்னா ஹோல்ஸ் வந்து நிறையா இம்ப்யூரிட்டிஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நமக்கு எமிட்டர் வந்து எப்போதுமே ஹைலி டோப்பிங்காக வந்து இருக்கணும். பேஸு கலெக்டர் இது 2 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு லைட்லி டோப்டாக வந்து இருக்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்து அதனோட கான்செப்ட், எப்படி வந்து நமக்கு டோப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. சரிங்களா, சரி. இப்போ எமிட்டரோட ஒர்க் என்ன? எமிட்டர் பார்த்திங்கன்னா த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் எமிட்டர் இஸ் சப்ளை டு த மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் டு தி கலெக்டர் ரீஜன் த்ரூ த பேஸ் ரீஜன். ஹென்ஸ் த எமிட்டர் இஸ் மோர் ஹெவிலி டோப்டு தென் தி அதர் 2 ரீஜியன்ஸ். அப்போ என்ன மீனிங் அப்படின்னோம்னா நமக்கு வந்துட்டு எமிட்டரில் வந்துட்டு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நமக்கு என்பிஎன் டிரான்சிஸ்டர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படின்னோம்னா இது எமிட்டரில் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஜாரிட்டி கேரியர்ஸாக வந்துருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் கலெக்டருக்கு வந்து ரிசீவ் ஆகணும் த்ரூ த பேஸ் வழியாக. அப்போ எப்படி இருக்குன்னா நமக்கு வந்துட்டு இது இருக்குது, இது வந்து எமிட்டர், இது வந்து பேஸு, இது வந்து கலெக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சப்போஸ் என்பிஎன்னாக இருந்ததுன்னா எலக்ட்ரான் வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரான் எமிட்டர்லேருந்து பேஸ் வழியாக கலெக்டர் வந்து ரிசீவ் ஆகும். இதுதான் அதனோட கான்செப்ட்.
சப்போஸ் பிஎன்பியாக இருந்தது அப்படின்னா ஹோல்ஸ் வந்து என்னாகும் அப்படின்னா எமிட்டர்லேருந்து பேஸ் வழியாக த்ரூ கலெக்டர். ஓகேங்களா, இது வந்து இன்னும் கூட ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லலாம். எப்படி அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த வாட்டர் பைப் இருக்குது பார்த்திங்களா, வாட்டர் பைப்பில் வந்து அந்த வாட்டர் வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த திருகக்கூடிய அந்த திருகு வந்து பார்த்திங்கன்னா பேஸு, வெளியில் வரக்கூடிய அந்த வாட்டர் வந்து என்னது கலெக்டர் அப்படின்னு வந்து நம்ம அந்த மாதிரி கூட மீன் பண்ணிக்கலாம். இது வந்து எமிட்டர். அப்போ எமிட்டரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நோட்டபிள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து இருக்கணும், சார்ஜ் கேரியர்ஸ் வந்து இருக்கணும். அடுத்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா இது வந்து இட்ஸ் வெரி தின்னாக இருக்கணும் அண்டு லைட்லி டோப் ரீஜியன். ஓகேங்களா, வித் கம்பேர் டு தி அதர் டூ ரீஜியன்ஸ் லைட்லி டோப்டாக வந்துருக்கணும் மெயினாக. ஸோ அடுத்து வந்து கலெக்டர் அப்படின்னா இந்த டு ரிசீவ் த மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். என்பிஎன் ஃபார் என்பிஎனுக்கு எலக்ட்ரான், பிஎன்பிக்கு ஹோல்ஸ், emitted through the base. The collector is made physically larger than the other two as to dissipate more power. அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா அதனோட பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்டரோட பார்ட் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா நம்ம மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கான அதனோட ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கணும்னா அதிகமாக இருக்கணும். ஸோ ஒரு சிம்பிளாக இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு சிம்பிளாக வந்து கொடுத்துடலாம். இது வந்து ஒரு என்பிஎனில் இந்த ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எமிட்டர், நடுவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேஸு, இந்த சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரைட் சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா கலெக்டர் அப்படின்னு வந்து பேர். ஸோ இதனோட ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து பேஸு, இது கலெக்டர், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எமிட்டரில் எப்பொழுதுமே ஒரு ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. ஏரோ மார்க் அப்படி என்ன குறிக்குது அப்படின்னா டு எமிட்ஸ் த மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். ஃபார் என்பிஎனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான், பிஎன்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ். இது மட்டும் நம்ம நல்லா மைண்டில் வந்து நம்ம இதில் வந்து வச்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் பயாசிங். ஸோ பயாசிங் எப்படின்னம்னா நமக்கு வந்து அதை வந்து டிரான்சிஸ்டர் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஒரு சூட்டபிள் டிசி வோல்டேஜ் அக்ராஸ் த டிரான்சிஸ்டர் டெர்மினல்ஸ் இஸ் கால்டு பயாசிங் அப்படின்னு வந்து பேர். இப்போ நமக்கு வந்துட்டு இங்கே வந்து பாருங்கள், இதில் வந்து 3 கண்டிஷன் நமக்கு இதில் வந்துருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டு ஆக்டிவ்னால் என்ன இருக்குன்னா நமக்கு வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த என்பிஎன் டிரான்சிஸ்டரில் வந்து எப்படி இருக்கணும்னா ஸோ என் டைப்பு பி டைப்பு இருக்குது பார்த்திங்களா. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னோம்னா ஃபார்வர்ட் பயாஸ், அதாவது எமிட்டருக்கும் பேஸுக்கும் இடையில. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எமிட்டர், இது வந்து பார்த்திங்கன்னா எமிட்டர், இது பேஸு, இது வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர். ஸோ அப்போ இந்த எமிட்டருக்கும் இந்த பேஸுக்கும் ஓகேங்களா என்ன பயஸ் இருக்குன்னா ஃபார்வர்ட் பயஸ் இருக்கணும். ஃபார்வர்ட் பயஸ்னால் வந்து என்னது எண்ணுக்கு நெகட்டிவ் டெர்மினல், பிக்கு பாசிட்டிவ் டெர்மினல். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பயஸ்க்கான கண்டிஷன். அப்போ இங்கே வந்து பாருங்கள், ஸோ என் டைப் கூட பேட்ரியோட நமக்கு வந்து என்ன இருக்குது, நமக்கு நெகட்டிவ் டெர்மினல் வந்துருக்கு. இந்த பேஸ் பி டைப் கூட பாசிட்டிவ் இருக்குது. அப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து கலெக்டருக்கு பேஸுக்கு, இது கலெக்டர், இது வந்து பேஸு, இது ரெண்டுக்கு எப்படி இருக்குது இடையில என்ன இருக்குதுன்னா ரிவர்ஸ் பயாஸ் வந்து இருக்கணும். இப்போ ரிவர்ஸ் பயாஸ்னால் வந்து என்னது அப்படியே ரிவர்ஸாக வந்து கொடுக்குறது. எண்ணுக்கு வந்து ப்ளஸ்ஸு, பிக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ். இப்போ எண்ணு இருக்குங்களா பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் ஆகிடுச்சு, பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்படி இருந்ததுன்னா இது வேறு ஃபார்வர்டு ஆக்டிவ்னு அர்த்தம். இந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிரான்சிஸ்டர் வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அப்போ இதனோட ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா ஆம்பிளிஃபிகேஷன் வந்து நடக்கும். வோல்டேஜு, கரண்ட்டு, பவரு, அதனோட ஆம்பிளிஃபிகேஷன்லாம் இந்த ரீஜனில் தான். இந்த மாதிரி நம்ம சர்க்யூட்டுக்கு வந்து பயாசிங் கொடுக்கணும். ஸோ பயாசிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா நம்ம அந்த டிரான்சிஸ்டரை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு கொடுக்கக்கூடியது ஃபார்வர்ட் பயாஸாக அல்லது ரிவர்ஸ் பயாஸ் அப்படிங்கிறது. அப்போ சிம்பிளாக சொல்லணும்னா எமிட்டர் அண்டு பேஸ் இது ரெண்டுக்கு இடையில் ஃபார்வர்ட் பயாஸ் இருக்கணும். கலெக்டர் அண்டு பேஸ் இது ரெண்டுக்கு இடையில் ரிவர்ஸ் பயாஸ் இருக்கணும். இதுதான் ஃபார்வர்ட் ஆக்டிவ். அடுத்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன். இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எமிட்டர் அண்டு பேஸுக்கு இடையில் ஃபார்வர்ட் பயாஸு, கலெக்டர் அண்டு பேஸுக்கு இடையில் ஃபார்வர்ட் பயாஸ். இங்கே வந்து பார்த்துங்க, இது வந்து
ஃபார்வர்ட் பயாஸில் வந்துருக்கு. எண்ணுக்கு வந்து நெகட்டிவ், பிக்கு வந்து பாசிட்டிவ். அதேமாதிரி இங்கே வந்துடுது எண்ணுக்கு வந்து நெகட்டிவ், பிக்கு வந்து பாசிட்டிவ். இதனோட ஃபங்க்ஷன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா க்ளோஸ்டு ஸ்விட்ச்சு. ஓகேங்களா, க்ளோஸ்டு ஸ்விட்ச்சு. நமக்கு வந்து ஒரு ஸ்விட்ச்சை வந்து ஆன் கண்டிஷனில் இருக்குங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெரி லார்ஜ் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இந்த இதில். அடுத்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா எமிட்டர் அண்டு பேஸுக்கு ரிவர்ஸ் பயாஸு, கலெக்டர் அண்டு பேஸுக்கு ரிவர்ஸ் பயாஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சுவிட்ச்னால் என்ன அப்படின்னம்னா நமக்கு வந்துட்டு ஆஃப் கண்டிஷனில் இருக்குன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பயாசிங் அப்படிங்கிறது. இப்போ பயாசிங்கில் வந்து நமக்கு 3 டைப் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் ஆக்டிவில் எமிட்டர் பேஸுக்கு ஃபார்வர்ட் பயாஸ், கலெக்டர் பேஸுக்கு ரிவர்ஸ் பயாஸ். சேச்சுரேஷன் இதில் எமிட்டர் பேஸுக்கு ஃபார்வர்ட், கலெக்டர் பேஸுக்கு ஃபார்வர்ட். அடுத்து கட் ஆஃப் ரீஜனில் எமிட்டர் பேஸுக்கு ரிவர்ஸு, கலெக்டர் பேஸுக்கு ரிவர்ஸ் பயாஸ். ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஞாபகத்தில் வந்து வச்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் ஆக்சைடு வந்து காமன் பேஸ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு பேஸை வந்து காமனாக கொடுத்து ஆக்டிவ் பண்ணக்கூடியது டிரான்சிஸ்டர் ஆக்சன். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸோ இது வந்து என் டைப்பு, இது வந்து பி டைப்பு, இது வந்து என். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு வந்துட்டு பேஸை வந்து காமனாக கொடுத்துறோம். காமன் அப்படின்னம்னா என்னது, ரெண்டுக்கு காமனாக இருக்கணும்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலை வந்து என் டைப் கூட கனெக்ட் பண்ணிடலாம். பாசிட்டிவ் டெர்மினலோடு வந்துட்டு நமக்கு வந்து பி டைப் பேஸ் கூட கனெக்ட் பண்ணிடுறோம். அதே மாதிரி இந்த பேஸில் இருந்து நெகட்டிவ் டெர்மினலை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலாக இந்த சைடு கூட எண்ணுக்கு வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறோம். ஓகேங்களா. அப்போ இது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் ஆக்சன் இன் தி காமன் பேஸ் மோட். பேஸ் வந்து காமனாக இருக்கும், பேஸ் வந்து ரெண்டுக்கு காமனாக இருக்கணும். இதுக்கு பேர் வந்து இந்த மோடு அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகேங்களா. சரி, எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் இது வந்து ஃபார்வர்ட் பயாஸு. அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார்வர்ட் பயாஸ் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஃபார்வர்ட் பயாஸ்னால் வந்து என்னதுன்னு அர்த்தம், எண்ணுக்கு வந்து நெகட்டிவ், பிக்கு வந்து பாசிட்டிவ். அப்போ இது ஃபார்வர்ட் பயாஸில் வந்து இருக்குது. அப்போ இதனோட டிப்ளீஷன் ரீஜன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்மாலாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்ளீஷன் ரீஜனு. அப்போ நமக்கு என்பிஎன் பிஎன் ஜங்ஷன் டையோட்லேயே நம்ம அதில் வந்து பார்த்துருப்போம். ஃபார்வர்ட் பயாஸில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளீஷன் ரீஜன் வந்து ரொம்ப ஸ்மாலாக வந்துருக்கும் அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகேங்களா. அப்போ அதனோட இதில் வந்து இருக்கும். அப்போ பொட்டன்ஷியல் பேரியரும் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸாக இருக்கும். இப்போ பொட்டன்ஷியல் பேரியரும் நமக்கு அதில் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பயாஸு. அப்போ டிப்ளீஷன் ரீஜன் வந்து லார்ஜ், பொட்டன்ஷியல் பேரியர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் பயாஸில் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸு, இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ். ஸோ அப்போ ரிவர்ஸ் பயாஸில் இருக்கிறதுனால இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிப்ளீஷன் ரீஜன் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ பெருசாகிடும் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா. ஓகேங்களா. இந்த டிப்ளீஷன் லேயரே வந்து பெருசாக இருக்கும். அப்போ பொட்டன்ஷியல் பேரியரும் வந்து என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு வந்து மீனிங். ஓகேங்களா. சரி, அடுத்து இப்போ நமக்கு வந்துட்டு இதில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ் வந்து கொடுத்துறோம். பேஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபார்வர்ட் பயாஸில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபார்வர்ட் பயாஸில் கனெக்ட் பண்ணும்பொழுது என்ன இருக்குது அப்படின்னோம்னா நமக்கு வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸோ இப்போ இங்கே வந்து என்ன மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து என்ன இருக்கும், இங்கே வந்து எலக்ட்ரான்கள் தான் வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த எலக்ட்ரான்கள் வந்து என்னாகும் அப்படின்னோம்னா நமக்கு வந்து இங்கே டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மைனஸும் எலக்ட்ரானை என்ன ஆகும்னா புஷ் பண்ணும். அப்போ புஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த டிப்ளீஷன் ரீஜன் இருக்கும் பார்த்திங்களா, இதை நோக்கி வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படியே ட்ராவல் ஆகி நமக்கு இதில் வந்து அப்படியே வந்து வரும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து டிப்ளீஷன் ரீஜனை கிராஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு பி டைப் இதுக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இதுக்குள்ளே வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ பி டைப்னால் இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஹோல்ஸ் வந்து இருக்கும்.
ஓகேங்களா. அப்போ ஹோல்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி இந்த பி டைப் மெட்டீரியல் வந்து நம்ம எப்படி எடுத்துருக்கிறோம், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்லி டோப்டு, சரிங்களா, லைட்லி டோப்டு மெட்டீரியலாக வந்து நம்ம இதை வந்து எடுத்திருக்கோம், டோப்பிங் பண்ணி எடுத்திருக்கோம். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹோல்ஸ் வந்து இருக்கும். அப்போ ஹோல்ஸ் வந்து இருக்கும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் உள்ளே வந்து இந்த ஹோல்ஸ் கூட என்ன ஆகும் அப்படின்னா ரீகாம்பினேஷன் வந்து ஆயிரும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அந்த ஹோல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு, எலக்ட்ரான் வந்து மைனஸை இப்போ அட்ராக்ட் பண்ணி ரீகாம்பினேஷன் வந்து ஆகிரும். ஓகேங்களா. அப்போ இதில் வந்து ஹோல்ஸ் வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து இருக்கும் நமக்கு ஆக்சுவலி அந்த பி டைப்பில். அப்போ நிறைய எலக்ட்ரான்கள் வந்து உள்ளே வரும். அதில் ஒரு சில எலக்ட்ரான்கள் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரீகாம்பினேஷன் ஆகும். அப்போ ரிமைனிங் எலக்ட்ரான்கள் என்ன ஆகும் அப்படின்னோம்னா நமக்கு வந்துட்டு எகெயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கலெக்டர் வழியாக வந்து இந்த எலக்ட்ரான்கள் வந்து என்ன ஆயிரும், நமக்கு ரிசீவ் வந்து ஆயிரும். சரிங்களா. அப்போ இதில் வந்து ரிசீவ் ஆயிரும். கனெக்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பாசிட்டிவ் டெர்மினல் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ உள்ளே வரக்கூடிய எலக்ட்ரான்களை அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படித்தான் நமக்கு இதில் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ சிம்பிளாக இன்னொரு டைம் சொல்லணும் அப்படின்னா எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபார்வர்ட் பயாஸ்னால் நமக்கு நெகட்டிவ் டெர்மினல் கொடுத்துருக்கனால இந்த எலக்ட்ரானை வந்து புஷ் பண்ணி நமக்கு பி டைப்புக்குள்ளே என்ட்ரு ஆகுது. பி டைப்பில் வந்துட்டு கம்மியான அளவில் தான் ஹோல்ஸ் வந்து இருக்கும். அப்போ அந்த ஹோல்ஸு கூட சில எலக்ட்ரான்கள் ரீகாம்பினேஷன் வந்து நடந்துடும். அப்போ ரிமைனிங் எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கலெக்டர் ரீஜனுக்குள்ளே என்ட்ராயிரும். ஓகேங்களா. கலெக்டர் ரீஜன்லேயுமே பார்த்திங்கன்னா கலெக்டருக்கு வந்து நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் தான் கொடுத்துருக்கோம் ரிவர்ஸ் பயாஸ்னால். அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த பாசிட்டிவ் வந்து எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுறதுனால நமக்கு இதில் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரானோட மூமெண்ட்ஸு இதில் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இப்போ கரண்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த கரண்ட்டை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னோம்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து என் டைப்லேருந்து எலக்ட்ரான் மூவ் ஆகுது இல்லையா, அதனால் உருவாகக்கூடிய கரண்ட்டு. அப்போ இது வந்து என்னது, இது என்ன ரீஜியன், எமிட்டர் ரீஜியன். அப்போ இதை எப்படி எழுதலாம், ஐஇன்னு வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து இந்த எலக்ட்ரான் உள்ளே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹோல்ஸ் கூட ரீகாம்பினேஷன் ஆகுது. அப்போ இந்த ரீகாம்பினேஷன் ஆகிறதுனால அப்போ எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகி இந்த ஹோல்ஸ் கூட அட்டாச் ஆகிறதுனால நமக்கு வந்து ஒரு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அது எந்த ரீஜனில் ப்ரொடியூஸ் ஆகுது, நமக்கு பேஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இதை வந்து ஐபின்னு வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை வந்துட்டு நமக்கு வந்து கலெக்டர் ரீஜனுக்குள்ளே வந்து மூவ் ஆகி நமக்கு இதில் வந்து வரும். அப்போ இதனால் உருவாகக்கூடிய கரண்ட் வந்து ஐசி. ஓகேங்களா. அப்போ 3 டைப் ஆஃப் கரண்ட் வந்து நமக்கு இது வந்து கிடைக்கிது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னோம்னா ஐஇ, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐபி, இது வந்து ஐசி. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐபியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வெரி ஸ்மாலாக வந்துருக்கும். வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டு தான் நமக்கு இதில் வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னோம்னா நமக்கு லைட்லி டோப்டாக தான் எடுத்துக்கலாம். அப்போ ரொம்ப கம்மியான ஹோல்ஸ் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்துட்டு இதில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் வந்து ஒரு 1000 எலக்ட்ரான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 ஹோல்ஸ் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம பேஸில் வந்து ஒரு 50 ஹோல்ஸ் இருக்குது. அப்போ அந்த 1000 எலக்ட்ரானு மூவ் ஆகி இந்த பி டைப்புக்குள்ளே உள்ளே வரும்பொழுது ஒரு 50 எலக்ட்ரான்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 50 ஹோல்ஸ் கூட என்ன ஆயிரும் அப்படின்னா ரீகாம்பினேஷன் வந்து ஆயிரும். அப்போ மிச்சம் இருக்கிற 950 எலக்ட்ரான்ஸ், ஓகேங்களா, ஒரு 950 எலக்ட்ரான்ஸ் வந்து கலெக்டர் கூட ரிசீவ் ஆயிரும். ஓகேங்களா. அப்போ நமக்கு வந்துட்டு இந்த ஐபியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி லெஸ், ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கும். அப்போ நமக்கு எதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஐசியோட வேல்யூ, ஐபி, இது ரெண்டு ஐஇ இஸ் இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஐசி அப்படின்னு வந்து போகணும். ஏன் அப்படின்னம்னா நமக்கு வந்துட்டு ஐயும் ஐசியும் வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக வந்து இருக்கும்னு அர்த்தம். நமக்கு ஏன் அப்படின்னா பேஸ் கரண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தானே இருக்குது. அப்போ இந்த டோட்டல் கரண்ட்டை வந்து ஆக்சுவலி எப்படி எழுதுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டோட்டல் கரண்ட்டை ஐஇ இஸ் ஈக்குவல் டு ஐபி ப்ளஸ் ஐசி. ஓகேங்களா. அப்போ ஐபி ப்ளஸ் ஐசின்னு வந்து எழுதிக்கலாம். அப்போ ஐபியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்மால். அப்போ ஐஇ இட்ஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஐசின்னு வந்துடும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இதனோட கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ஆம்பியர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன், ஒரு 100 ஆம்பியர் இருக்குது.
இதெல்லாம் வந்து சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம சொல்லக்கூடியது. அப்போ நமக்கு ஐபியில் வந்து எவ்வளோ இருக்கும்னா வந்துட்டு ஒரு 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 ஆம்பியர் வந்து ரிசீவ் ஆகுதுன்னு வச்சுங்க. அப்போ மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 99 ஆம்பியர் வந்து நமக்கு இங்கே வந்து கிடைக்கும். அப்போ இது வந்து நமக்கு எப்படி சொல்லலாம்? அப்போ ஐஇ இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஐசி அப்படிங்கிற லெவலில் தான் வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எமிட்டர் இருக்குது பார்த்திங்களா, இந்த எமிட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்புட், நம்ம அதில் தான் இன்புட் வந்து கொடுக்கணும். கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட் கரண்ட் வந்து அங்கே தான் கலெக்டரில் வந்து எடுக்கிறோம். ஐபிங்கிறது என்ன அப்படின்னம்னா நமக்கு வந்துட்டு பேஸில் வந்துட்டு நம்ம இன்பிட்வீனில் அந்த ட்ராவல் ஆகி வரக்கூடியது தான். ஓகேங்களா? அப்போ இன்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா எமிட்டரில் இருக்கக்கூடியது தான் இன்புட். அப்போ இன்புட் கரண்ட் அப்படின்னம்னா எமிட்டர் கரண்ட், அவுட்புட் கரண்ட் அப்படின்னா கலெக்டர் கரண்ட். இதை நம்ம நல்லா ஞாபகத்தில் வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ கரண்ட் கெயின், அப்போ கரண்ட் கெயின் அப்படின்னா நமக்கு வந்து என்ன அர்த்தம்? நமக்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு கெயின் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு அதுக்கான மீனிங். சரிங்களா? அப்போ கரண்ட் கெயினை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? நம்ம ஐசி பை ஐபின்னு வந்து எழுதிக்கலாம். இப்போ தான் நம்ம சொன்னோம் பார்த்திங்களா, ஐசிங்கிறது அவுட்புட்டு. சரிங்களா? கரெக்ட் கரண்ட்டு இது வந்து பாருங்கள் அவுட்புட்டு. ஐபி சரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஐஇ வந்து வரும். ஸோ ஐஇ இது வந்து எமிட்டர் கரண்ட்டு. ஓகேங்களா? அப்போ அவுட்புட் பை இன்புட், அதாவது வந்துட்டு என்ன மீனிங் அப்படின்னா கெயின் அப்படின்னா என்னது, எவ்வளோ தூரம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். அப்போ இன்புட் வேல்யூலேருந்து அவுட்புட் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கெயின். அப்போ எப்படி எழுதணும்னா அவுட்புட் பை இன்புட்டு தான் வந்து எழுதணும். அப்போ நம்ம இன்புட் கரண்ட் என்ன சொன்னோம்? எமிட்டர் கரண்ட்டு. அவுட்புட் கரண்ட் என்ன சொன்னோம்? கலெக்டர் கரண்ட். அப்போ கலெக்டர் கரண்ட் டிவைடட் பை எமிட்டர் கரண்ட், இதுதான் வந்து நமக்கு வந்துருக்குது. ஸோ இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஆல்ஃபா அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஆஃப் டிரான்சிஸ்டர். இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ வச்சு அந்த டிரான்சிஸ்டர் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக வந்து இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0.95 to 0.99 அப்படிங்கிற லெவலில் இருந்ததுன்னா 95% to 99% டு த எமிட்டர் கரண்ட்டு. அதாவது கலெக்டர் கரண்ட்டில் இதுக்கு என்ன மீனிங்னா கலெக்டர் கரண்ட்டு எவ்வளோ ரிசீவ் ஆகும் அப்படின்னா எமிட்டர் கரண்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95லேருந்து 99% ரிசீவ் ஆகி வந்துடும். அதுதான் அதுக்கான மீனிங். ஓகேங்களா? அப்போ என்ன மீனிங் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டிரான்சிஸ்டர் வந்து இப்படி இருக்குது. இது 3 செக்மெண்ட்டாக இருக்குது. ஒன்று எமிட்டர், இன்னொன்று பேஸு, இதில் வந்து கலெக்டர். அப்போ இன்புட் கரண்ட் வந்து கலெக்டர்லேருந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த பேஸ் வழியாக போய் இன்புட் கரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எமிட்டர்லேருந்து இந்த பேஸ் வழியாக போய் நமக்கு கலெக்டரில் வந்து என்ன ஆகுது? ரிசீவ் ஆகுது. அப்போ பேஸில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான கரண்ட்டு தான் போகும். கலெக்டருக்கு தான் மிச்ச கரண்ட்டு பூரா கலெக்டருக்கு போகும். அந்த ரேஷியோ தான் நமக்கு இந்த கரண்ட் கெயின் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எமிட்டர்லேருந்து ஒரு 95 to 99% போச்சு அப்படின்னம்னா இட்ஸ் அ குட் டிரான்சிஸ்டர், குவாலிட்டி ஆஃப் டிரான்சிஸ்டர் வாஸ் வெரி குட் அப்படின்னு வந்து அர்த்தம். இதுதான் வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்குறது கரண்ட் கெயின் அப்படின்னு வந்து இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்து ஒர்க்கிங் ஆஃப் ஏ பிஎன்பி டிரான்சிஸ்டர். பிஎன்பி டிரான்சிஸ்டர் ஜஸ்ட் இதுக்கு வந்து என்னது ஆப்போசிட், அது மாதிரி தான். நமக்கு வந்துட்டு என்பிஎனில் மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு எலக்ட்ரான்ஸு, பிஎன்பியில் வந்து என்னது ஹோல்ஸ். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் நமக்கு இதில் வந்து போகும். ஓகேங்களா? ஸோ இது தான் நம்ம இதில் வந்து பார்த்துருக்கோம் டிரான்சிஸ்டரோட பேசிக்ஸு. நமக்கு இதில் வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக தான் வந்து இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டிரான்சிஸ்டருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கீ பாயிண்ட் அப்படின்னா இது வந்து ஒரு செமிகண்டக்டர் டிவைஸு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி பை போலார் ஜங்ஷன், 2 ஜங்ஷன் வந்து இருக்கும்னு வந்து அர்த்தம். அதே மாதிரி இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து பிஎன் ஜங்ஷன் டைப் தான், பிஎன் ஜங்ஷன் டைப்பு. இதில் 2 டைப்பு, பிஎன்பி டிரான்சிஸ்டர், என்பிஎன் டிரான்சிஸ்டர். அதே மாதிரி வந்து இதில் மொத்தம் 3 காம்பனண்ட் வந்துருக்கு. எமிட்டர், பேஸு, கலெக்டர். இது 3 வந்து நமக்கு இதில் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எமிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ஹெவிலி டோப் ஆகிருக்கும். பேஸு அண்டு
கலெக்டர். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் லைட்லி டோப்பிங் வந்து ஆகிருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து இதனோட பயாஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா எமிட்டர் பேஸுக்கு ஃபார்வர்ட் பயாஸ் இருக்கணும், கலெக்டர் பேஸுக்கு ரிவர்ஸ் பயாஸ் இருக்கணும். இந்த கண்டிஷனில் தான் இது வந்து நமக்கு வந்து இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஒர்க்கிங் ஆகும். ஓகேங்களா. இதுதான் வந்து நம்ம இதில் வந்து இருக்கக்கூடியது. அதேமாதிரி எமிட்டரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஐஇன்னு வந்து சொல்லலாம். பேஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு ஐபி, கலெக்டரில் வந்து உருவாகக்கூடிய கரண்ட்டு ஐசி. ஓகேங்களா. அப்போ இதில் இன்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஇ இட் இஸ் ஈக்குவல் டு ஐபி ப்ளஸ்ஸு ஐசி. ஐபி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரி ஸ்மாலாக வந்து இருக்கும். ஸோ தட் ஐஇ இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஐசி. இதில் வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு இதனோட கரண்ட் வேல்யூஸ் எல்லாம் வந்து நமக்கு இப்படி தான் வந்து கிடைக்கும். அதேமாரி ஆல்ஃபா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கெயினுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் பை இன்புட். ஓகேங்களா. அப்போ அவுட்புட் வந்து என்னது, நமக்கு அவுட்புட் வந்து கலெக்டர் கரண்ட்டு. அப்போ ஐசி, இன்புட் வந்து என்னது எமிட்டர் ஐஇ. ஓகேங்களா. அப்போ இதனோட வேல்யூ பொறுத்து தான். அப்போ ஆல்ஃபா வந்து பார்த்திங்கன்னா 0.95 to 0.99 இருந்ததுன்னா இட்ஸ் எ குட் நல்ல டிரான்சிஸ்டர் அப்படின்னு, ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர்னு அர்த்தம். ஓகேங்களா. நன்றி, தேங்க்யூ.